Today discuss about goods and service tax. அது ஷார்ட்டாக வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஜிஎஸ்டின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கூட்ஸ்க்கு இருக்கிறது அதே தான். என்னென்னா இம்போஸ்டு சொல்லுங்கள் இஸ் தி டேக்ஸ். இது ஒரு டேக்ஸ் ஜிஎஸ்டின்றது. இம்போஸ்ட் ஆன் தி சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்ற சப்ளைனா என்ன கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ கூட்ஸு, அந்த கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறப்போ அந்த கூட்ஸ் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இம்போஸ்ட்னால் விதிக்கிறாங்கன்றாங்க டேக்ஸு. அதுக்கு பேர் தான் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. இது வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் பேஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி வந்து மூமெண்ட் ஆகுது டெஸ்டினேஷன் அந்த கூட்ஸ் கன்சப்ஷனுக்கு, அதை பேஸ் பண்ணி டேக்ஸ் வேல்யூ என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்தியாவில் மேனுஃபேக்சரர் ஜிஎஸ்டி வந்து நீ நாட் டு பே பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. ஆனால் வந்து எதுக்கு பே பண்ணணும் அதெல்லாம் அப்ளிகபிள் இல்லை இந்த ஜிஎஸ்டிலன்னா. ஆல்கஹால், ஸ்பெசிஃபைட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் வந்து அப்ளிகபிள் இல்லை, அதெல்லாம் பே பண்ணணும் அர்த்தம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து ப்ரப்போஸ்டு 4 டேக்ஸ் ரேட்டு பேஸ் பண்ணி பே பண்ணுறாங்க. 5%, 12%, 18%, 28%. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா 20 lakhsக்கு வித்தின் தி 20 lakhsனால் ஆனுவல் டர்ன் ஓவர் ட்ரேடர் யாரும் வந்து என்ன பண்ண தேவையில்லை ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லைன்றாங்க. ஆனால் வந்து ஸ்மால் ட்ரேடராக இருந்தாலும் சரி வித்தின் தி ஸ்டேட் டு ஸ்டேட் போனால் பிலோ 20 lakhs இருந்தாலும் என்ன பண்ணணும் ட்ரேடர்ஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அதில் ஜிஎஸ்டினா என்னென்னா 4 ரேட்ஸ் இருக்குது டேக்ஸ் ரேட்டு. 5%, 12%, 18%, 28%. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா கன்சப்ஷன் பண்ணுறப்போ டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க இதை இம்போஸ் பண்ணுறாங்க, விதிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஜிஎஸ்டி.